ஹரிபோல் தண்டோத் பிரணாம். நான் சில பக்தி வினோத் ಠಾಕೂರ್ಗೆ சரணாகதி படிச்சுட்டு இருந்தேன். சரணாகதிக்கு 6 அங்கங்கள் இருக்குது. அதில் 2வது ஆத்ம நிவேதனா. அதில் 6 கீர்த்தன் படித்தேன். எனக்கு 7வது நிவேதன கரி பிரபு தோமார சரணே பதீத அதம ஆமி ஜானே திரிபுவனே. ஓ பகவானே, நான் உங்கள் தாமரை பாதத்தில் ஒரு பணிவான பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். நான் ரொம்ப விழுந்த ஜீவன். இது எல்லாருக்குமே தெரியும். இந்த 3 உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும். ஆமா சம பாப்பி நாஹி ஜகத் பீத்தரே மம சம அபராதி நாஹிக சம்சாரே. இந்த முழு உலகத்தில் என்ன போல ஒரு பாவி கிடையாது, என்ன போல ஒரு அபராதி இந்த சம்சாரத்தில் வேறு யாரும் கிடையாது. से सब पाप आर अपराध आमी परिहारे पाई लज्जा सब जन तुमी. எனக்கு ஒரு மாதிரி பயமும் ஒரு மாதிரி வெக்கம் இருக்கு. நான் இவ்வளோ பாவங்கள் பண்ணியிருக்கேன், அபராதம் பண்ணியிருக்கேன். ஓ பகவானே, உங்களுக்கு எல்லாமே தெரியுமே. तुमी बिना कार आमी लैव शरण तुमी सर्वेश्वरेश्वर ब्रजेंद्र नंदन. ஓ பகவானே, உனக்கு விட்டு நான் யாருக்கு சரண் அடைக்கிறது? நீ சர்வேஸ்வரேஸ்வரா, எல்லா ஈஸ்வரருக்கு ஈஸ்வரன். பிரஜேந்திர நந்தனா, பிரஜத்தின் நந்தனா, நந்தநந்தனா. जगत तुम्हारा नाथ तुम्ही सर्वमय, तोमा प्रति अपराध तुम्ही करक्षय. இந்த முழு உலகத்துக்கு சுவாமி நீந்தா. நீ இல்லாத இடமே கிடையாது, எல்லா இடத்துலையும் இருக்கு. நீ மட்டும்தான் நான் பண்ண அபராதங்களுக்கு மன்னிக்க முடியும். துமித அக்ஷலித பத ஜனேராश्रय तुम्ही बिना आर की बात दया में. கண்டிப்பாக விழுந்த ஜீவன்களுக்கு நீந்த ஆசிரியம் கொடுக்க முடியும். ஓ கருணை உள்ள நாதனே, நீ விட்டு எனக்கு வேறு யாரை காப்பாற்ற முடியும்? सही रूप तव अपराधी जन जत तोमार शरणागत है सतत. இந்த உலகத்தில் யாரெல்லாம் உன் தாமரை பாதத்தில் அபராதம் பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு கூட உன் தாமரை பாதத்தில் சரண் எடுத்தா அவங்களுக்கு கூட விடுதலை ஆகும். பக்தி வினோத இவே லையா சரண துவா பதே கரே ஆஜ் ஆத்ம சமர்ப்பண். இன்னைக்கு பக்தி வினோத் ಠಾಕೂರ್ முழுசாக உங்களுக்கு தாமரை பாதத்தில் சரண் எடுத்துட்டு தனக்கு தன் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு சொல்லி இந்த கீர்த்தன் முடிச்சிட்டு இருக்காரு. இதில் நமக்கு என்ன படிப்பு, நமக்கு என்ன புரிஞ்சது? சரணாகதி சொன்னால் முழுசு சொன்னால் உடம்பு, சூக்ஷ்ம சரீரம், ஆத்மா எல்லாம். சூக்ஷ்ம சரீரம் சொன்னால் நம்ம அகங்காரம், நம்ம புத்தி, நம்ம மனசு, உணர்வு எல்லாமே. இப்போ இது நம்ம பகவான் சரணாகதி எடுக்கும்போது நம்ம இதுவரை என்ன பண்ணோம், தெரிஞ்சு தெரியாமல் என்ன பாவம் பண்ணோம், அபராதம் பண்ணோம், இது இனி விட்டுடுவேன்னு சொல்லி இது ரொம்ப முக்கியம். இப்போ என்ன ஆகுதுச்சுன்னா, நம்ம பக்திக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம முன் செய்த பாவம் விட தயார் இருந்தாக்கா அபராதம் நம்ம விட தயாரில்லை. அப்போ அது சரணாகதி ஆகாது. சரணாகதி சொன்னால் நம்ம வாழ்க்கையில் நம்ம தெரியாமல் போன பிறவியில் ஏதோ பிறவியில் நம்ம பண்ணியிருக்கோம், அதெல்லாம் இனி முதல் விட்டுடுவேன் சொன்னால், நான் ஏதோ தெரியாமல் பாவம் பண்ணிட்டு இருக்கேன், இனி பகவான் சரண் எடுக்கும்போது அந்த பாவம் விட்டுடணும். அதே போல் அபராதம், வேறவங்களுக்கு தோஷம் சொன்னால் நம்ம தோஷங்களில் வெளியில் வர முயற்சி பண்ணுறது. வேறவங்களுக்கு விடுங்க, வேறவங்களை என்ன பண்ணிட்டு இருக்கான் அதில் தலை போட்டு ஒன்றுமே ஆகாது. நம்ம எல்லா கூடுதல் மாட்டிருக்கோம். ஒன்று, நம்ம தவறுகளும் நம்ம ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. நான் தவறு பண்ணிட்டு இருக்கேன், இது நான் மாறணும்
ரெண்டாவது வேறவங்களுக்கு திருத்துறது, வேறவங்களுக்கு தோசை சொல்கிறது நம்ம விட தயாரில்லை. இது நமக்கு சரணாகத்தியில் இடைஞ்சலாயிட்டிருக்கு. இது வச்சு சரணாகத்தி சொன்னால் முழுசாக பகவானுக்கு சரண் எடுக்கிறது. நம்ம தவறு அபராதங்களை நம்ம தோஷங்களும் விட்டு இனி முதல் பண்ண மாட்டேன். அதே போல் வேறவங்களுக்கு தோசை பார்க்கறது, வேறவங்களுக்கு குறை பேசுறது, திருப்பி அங்கே மாட்டிகிட்டு இருக்கான். பகவான் எல்லாரும் இதயத்துலேயே இருக்கார். பகவான் இல்லாத இடமே இல்லை சொல்லியாச்சு. வேறவங்க தவறு பண்ணிடுறது அவங்களுக்கு கூட மன்னிக்கிறது சக்தி அந்த பகவானுக்கு இருக்குது. நம்ம நம்ம சரணாகத்தி, நம்ம ஆத்ம நிவேதனை சரி இருக்கா இல்லை, இதுக்கு கவனம் கொடுக்கணும். வேறவங்க சிந்தனை விடுங்க. இங்கே 8வது கீர்த்தன் டைம் இருக்கு. இது கடைசியா கீர்த்தன் ஆத்ம நிவேதனாக. आत्म निवेदन तुआ पदे करी हईनु परम सुखी दुख दूरे गेल चिंता ना रहील चौदी के आनंद देखे. ஆத்ம நிவேதனை பண்ணியிருக்கோம் பகவானுக்கு. இதுக்கு அடையாளம் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் உனக்கு முழு ஒரு தாமரை பாதத்தில் சரணம் எடுத்த அப்புறம் இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன். நமக்கு என்ன ஆகுது, நமக்கு சரணாகத்தி சரியில்லை சொன்னால் நமக்கு துன்பம் இருக்குது, பயம் இருக்குது, வேறவங்களுக்கு பார்த்து பொறாமை இருக்குது, கபடம் இருக்குது, இது எல்லாமே போயிடும். அப்போ சந்தோஷமாக இருப்போம். இப்போ அடுத்து சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு பௌத்திக துக்கம் துன்பம் எங்கேயோ தூரத்தில் போயாச்சு, எனக்கு கவலைகளே கிடையாது. நமக்கு ஏன் கவலை இருக்குது, நம்ம சரணாகத்தி சரியில்லை. சரணாகத்தி கவலையே கிடையாது. நான் எங்கே பார்த்தா எனக்கு சந்தோஷம் தான் இருக்கு. 4 திசையில் ஆனந்தம். अशोक अभय अमृत आधार तोमार चरण द्वय ताहाते खन विश्राम लबिया छाड़िनु भवेर भय. ஓ பகவானே, உங்களுக்கு 2 தாமரை பாதங்களும் ஒருத்தருக்கு சோகம் இல்லாத போல பண்ணிடும், பயம் இல்லாத போல பண்ணிடும். உன் தாமரை பாதத்தில் அமிர்தம் இருக்கு, அமிர்தம் கொடுப்பேனே. நான் உன் தாமரை பாதத்தில் இப்போ சரண் எடுத்திருக்கேன். அப்போ பௌத்திக வாழ்க்கைக்கு உள்ள பயம் எல்லாம் போயாச்சு. तोमार संसारे करीब सेवन नाहिब फलेर भागी तव सुख जाहे करीब जतन है पदे अनुरागी. நான் இனி உன் சேவைக்கு வேண்டி முயற்சி பண்ணுவேன். என்ன பண்ணால் உன் சேவை போல பண்ணுவேன். நான் எந்த விதமான பலன் எதிர்பார்க்க மாட்டேன். உனக்கே திருப்தி சந்தோஷம் கொடுக்கறதுக்கு வேண்டி முழு முயற்சி பண்ணுவேன். உன் தாமரை பாதத்தில் தான் எனக்கு பற்றுதல் இருக்கும் எப்பவுமே. तोमार सेवाए दुख है जत सेवत परम सुख सेवा सुख दुख परम संपद नाशय अविद्या दुख. எதுவுமே அப்படி துன்பங்கள் கஷ்டம் வந்தால் உன் சேவை பண்ணும்போ அது கூட எனக்கு ரொம்ப ஆனந்தம் கொடுக்கும். இந்த பகவானே உன் சேவையிலே எனக்கு என்ன சந்தோஷம் என்ன துன்பம் கிடைச்சிட்டு இருக்கு, அதுவும் எனக்கு பெரிய சொத்து. அந்த மாதிரி பகவான் சேவையிலே கிடைக்கிறது சந்தோஷமும் துன்பம் உண்மையாக நமக்கு இந்த உலகத்தில் உள்ள அறியாமல் போகிறது போல பண்ணும். நம்ம இந்த உலகத்தில் உள்ள கஷ்டங்களை எல்லாம் நாசம் பண்ணிடு. पूर्व इतिहास भूलिनो सकल सेवा सुख पे मने आमित तोमार तुमित अमार की काज अपरधने. நான் உன் சேவை பண்ணும்போது என்ன சுகம் அனுபவிச்சிருக்கேன், அது வச்சு எனக்கு பழைய வாழ்க்கையை நான் மறந்து போயாச்சு. நான் உனக்கு சேவக்கான், நீ எனக்கு முதலாளி. வேறு சொத்துக்கு வேண்டி நான் ஏன் ஆசைப்படணும். बकति विनोद आनंद डूबिया तोमार सेवार तरे सब चेष्टा करे तब इच्छा मते ठाकिया तोमार करे. उन சேவை பண்ணும்போ இந்த பக்தி வினோத் ஒரு ஆனந்தத்தின்
கடலில் இருக்கிறது போல இருக்கேன். அவ்வளோ சந்தோஷம். உன் திருப்திக்கு வேண்டி ம், ம், நான் எனக்கு உன் குடும்பத்தில் வாழ்விட்டு இருக்கேன். அதே போல் உன் சேவையை தான் எப்பவுமே பண்ணிட்டு இருக்கேன் சொல்லி விஷயங்கள் சரியாக புரிஞ்சா நமக்கு தெரிஞ்சிடும் வாழ்க்கை எவ்வளோ ஆனந்தமாக வாழ்வலாம். பட் நமக்குள்ள பற்றுதல் குடும்பத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே, இந்த உடம்பிலே நான் எனக்குள்ள பாவம் நமக்கு எவ்வளோ பயம் சோகத்தில் போட்டிருக்கு. இதில் ரொம்ப கிளியராக ஆத்ம நிவேதனை சொன்னால் நானும் எனக்குள்ளதை விட்டு இந்த உடம்பு, இந்த உடம்புக்கு சேர்ந்தது எல்லாமே பகவானுக்கு உள்ளது. நம்ம பகவான் சேவைக்கு வேண்டி திருப்திக்கு வேண்டி வாழுவது. அப்போ நம்ம எல்லா சோகம் எல்லாமே போயிட சொல்லிகிட்ருக்காரு. இப்போ அந்த நம்பிக்கையோடனே வாழ்ந்தால் நமக்கு கண்டிப்பாக நமக்கு கஷ்டம் வருது, சுகம் வருது, பகவான் சேவைக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அது நமக்கு உண்மையாக ஆனந்தம் கொடுக்கும். பாருங்க, இன்றைக்கி குரு மகாராஜ் நமக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அதில் சொல்லிகிட்ருக்காரு, பணிவும் பக்தி சேர்ந்து சேர்ந்து போகும். பக்தி நடக்குது, பணிவு இல்லாச்சுன்னா ஏதோ தவறு நடக்குது. நம்ம எவ்வளோ பக்தி சாதனையில் முன்னாடி போவோமோ நமக்கு பேரு புகழ்ச்சிக்கு உள்ள ஆசைகள் போயிடும். இப்போ சுத்த பக்தர் எப்பவுமே பணிவாக இருப்பான். ஏன் அவங்க சுத்த பக்தி பண்ணிகிட்ருக்கான், பகவானுக்கு சுத்த நாம ஜபம் பண்ணிகிட்ருக்கான். சில பேர் சும்மா ஒரு மெக்கானிசம் சொன்னால் ஒரு 16 பண்ணணும் அந்த மெஷின் போல பண்ணிகிட்ருக்கான். அப்படியெல்லாம் சுத்த பக்தருக்கு இதயத்தில் பகவான் நித்தியமாக வாசம் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம எவ்வளோ சுத்த பக்தர் பக்கம் போவோமோ நமக்கு இந்த பௌத்திக லாபம் எல்லாம் ரொம்ப அதில் இது இருக்காது. அதுக்கு வேண்டி நம்ம ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா ஒரு அந்த மாதிரி சுத்த பக்தருக்கு சரணத்தில் பண்ணணும், ஆத்மீக குரு சரணத்தில் பண்ணணும். அப்போ நமக்கு கூட பணிவு கிடச்சிடும். பணிவு ரொம்ப முக்கியம். பணிவுக்கு அப்புறம் நான் எனக்கு உள்ளது விட்டுறது. அடுத்தது இங்கே இருக்குது, கோப்தரத்தை வரணும்னு நினச்சேன்னா கிருஷ்ணர் தான் நமக்கு பாலனை பண்ணிட்டு இருக்கார். அந்த பாவம் அதுக்குள்ள கீர்த்தன்களை முன்னாடி நம்ம கேரக்டர் எப்படியோ இருக்கலாம், அது விடுறது. நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான ஆபத்து வந்தால் கூட நம்ம பகவான் சேவை, பகவான் திருப்தி பண்ணுறது விடாமல் இருக்கிறது. இதுக்கு நம்ம எக்கச்சக்கமாக உதாரணங்களை கொடுக்கலாம். இப்போ வால்மீகி, ரத்னாகரன், கொள்ளைக்காரன் அதெல்லாம் விட்டாச்சு, பகவான் பக்தியில் வந்தாச்சு, விட்டாச்சு. அந்த மாதிரி நம்ம பகவான் பக்தியில் வர முன்னாடி நம்ம எந்த தவறுகளும் பண்ணியிருக்கலாம் தெரியாமல், இனி அதெல்லாம் விட்டுடணும். ரெண்டாவது, நமக்கு எந்த விதமான ஆபத்து வந்தால் கூட அதுக்கு பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அதையே பேசி இன்னும் இப்படி நடக்குது அப்படி அதெல்லாம் விட்டுடணும். அதுக்கு நம்ம மீராபாய், திரௌபதி, பாண்டவர், பிரலாத் மாதிரி அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ ஆபத்து வந்தால் கூட அவங்களுக்கு பகவான்கிட்ட இது பண்ண சொல்லலை. எல்லாம் பகவான் சேவையில் இருக்கார். வாழ்க்கை அப்படி நடந்தது. நம்ம இந்த மாதிரி பக்தரை ஆசிரியம் எடுத்துட்டு புரிஞ்சிட்டு அது நமக்கு எங்கே முழு சரணாகத்தி பிரஜேந்திர நந்தன நந்த மகாராஜ்க்கு மகன் பிரஜேந்திரன், அந்த கிருஷ்ணன் புரிஞ்சிருக்கு. நந்த கிருஷ்ணன் யார், மதுரா கிருஷ்ணன் யார், துவாரகா கிருஷ்ணன் யார். பக்தி சொன்னால் கொஞ்சம் அறிவு இருக்கணும். சும்மா எல்லாம் இங்கே இந்த அங்கே அப்படி இல்லை. ஒரு ரொம்ப அமைதி வந்துடும், ஆனந்தம் வந்துடும். சரியான முறையில் நம்ம சரணாகத்தி எடுத்தா. ஹரி போல் தான்.